ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் என் மனசில் பட்ட என்னோடய தாட்ஸ் தான். அதாவது இப்போது 2 பேர் இருக்காங்க. ஒரு 2 பொண்ணு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் சேம் ஏஜ். அவங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்குதுன்னு நினைப்போமே. அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து அந்த 35 ஏஜ் எப்படியோ அதை பார்க்கும்போது அப்படி தெரியாமல் அவங்க வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. பட் அந்த 35 வயசில் இருக்க இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப ஏஜ்டான மாதிரி இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நினைப்போம் இது வந்து ஜீன்ஸு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு. பட் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. எப்போ ஒருத்தவங்க அவங்களோட லைஃப்பை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்களோ, அவங்க கேர் பண்ணிக்கிறாங்களோ, அவங்கள கேர் பண்ணிக்க ஒரு ஆள் இருந்தால் கூட போதும். அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது அவங்க உள்ளே அப்படி இருக்கிறதுனால தான் அது வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் இன்னொருத்தவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனால் அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. எப்பயுமே அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறது, கவலைப்பட்டுட்டு எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். பட் அதை வந்து ஓவர் திங்க் பண்ணி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட மனசில் இருக்க அந்த அழுத்தம் அவங்க முகத்துலையும் தெரியும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யாரை பற்றியுமே எதுக்கும் அவங்க எப்படி நினைப்பாங்க, இவங்க எப்படி நினைப்பாங்கன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. இருக்குது ஒரு லைஃப். நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்னொன்று, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க. இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சின்னதாக ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. முடிஞ்ச நேரம் சந்தோஷமாக இருங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. பிடிச்சவங்களோட பேசுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே இது உங்களோட ஹேபிட் ஆகி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. தேங்க்யூ.